லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே சாரு? இனிமே நான் என்ன சாரு பண்ணுவேன்? இனிமே உன்னை பார்க்கவே முடியாதா? டாக்டர், இப்ப சாருமதிக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி அகிலன், சாருமதி அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க. நல்ல வேளை திருமாறன் ஷூட் பண்ண புல்லட் சாருமதியோட ஆட்டில் படல. நீ சாருமதி புடைச்சிடுவாங்க. டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. என்ன அகிலன், திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? முகமே மாறி போச்சு. டாக்டர், சாரு புடைச்சது நமக்குள்ளே இருக்கட்டும். சாரு செத்ததை நீங்க வெளியே சொல்லியிருக்கீங்க. வாட்? ஆமா டாக்டர், சாரு இறந்துட்டு தான் நீங்க ஒரு டெத் சர்டிஃபிகேட் மட்டும். ஐயோ, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன். நோ 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 நோ. உயிரோடு இருக்கவங்கள எப்படி இறந்துதா சொல்றது? திஸ் இஸ் ராங். என்னால முடியாது. ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். திருமாறனை காலி பண்றதுக்கு எனக்கும் சாருக்கும் இதை விட்டா வேற அருமையான சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. டாக்டர், நாங்க இத்தனை நாள் போராடினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எங்களுக்காக செய்யுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். நோ அகிலன், இது பெரிய ரிஸ்க். விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளவுதான். டாக்டர், வெளியே தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன். டாக்டர், பயப்படாதீங்க டாக்டர். உங்களுக்கு கொடுத்த மாதிரியே எல்லாருக்கும் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். மேட்டர் லீக்கே ஆகாது. ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். சரி, இப்போ நான் என்ன பண்ணோம்? ஓகே டாக்டர், வெளியே காத்துட்டு இருக்காங்களே திருமாறனோட ஃபேமிலி, அவங்க கிட்ட போயிட்டு சாருமதி இறந்துட்டு தான் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். எஸ். எப்படி என் ஐடியா? கலக்கிட்ட அகிலா, கிடைச்ச சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிட்ட. அகிலா, யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல? வாய்ப்பே இல்ல சாரு. நீ செத்ததா எல்லாரையும் நம்ப வச்சு உன்ன மாதிரி ஒரு பணத்தை ரெடி பண்ணி ஆட்களை வச்சு எரிச்சிட்டேன்.
அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். சாரு, பணம் கொடுத்து எல்லாரையும் சரி கட்டியாச்சு. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப செத்துட்ட. கவர்மெண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நமக்கு கல்யாணம் ஆனத கோர்ட்ல காமிச்சு திருமாறனுக்கு பொண்டாட்டி ஆயிடலான்னு ஆதிரா கணக்கு போட்டா. ஆனா அவ கணக்கு ராங்கா போய் திருமாறன் ஜெயிலுக்கு போயிட்டான். இனிமே எந்த கோர்ட் நினைச்சாலும் திருமாறனும் ஆதிராவும் ஒன்னு சேரவே முடியாது. சாரு, போலீஸான நமக்கே ஃபோர்ஜரி பண்ணுவாங்கன்னு திருமாறன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். என்ன ஜெயில போட்டு என் வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணான்ல, இப்போ அதே நான் அவனுக்கு திருப்பி கொடுத்திருக்கேன். நல்லா அனுபவிக்கட்டும். திருமாறன் இருக்கான்னு அந்த ஆதிரா ஓவரா ஆடினான். இப்ப அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பமே அனாதரவா நிக்குது. அடிச்சா என்னன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. அகிலா, இதுதான் சரியான டைம். இனிமே நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுச்சாரு, இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பார், நம்ம செஞ்சிருக்கிறது பெரிய கிரிமினல் வேலை. நீ இப்ப உசுரோட இருக்கிறது மட்டும் வெளியே தெரிஞ்சது, மொத்தமும் காலி. இங்க பார், இந்த பரபரப்பெல்லாம் அடங்கட்டும். உனக்கு குண்டு பட்ட இடத்துல ஃபர்ஸ்ட் காயம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம சைலண்டா இருப்போம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன? எது எப்படியோ அகிலா, ஜெயிலுக்கு போன திருமாறன் இனி ஜென்மத்துக்கு வெளியில வரவே கூடாது. நீ கவலைப்படாத சாரு, அவன் கதை முடிஞ்சது. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? எந்த தப்புமே செய்யாத அவருக்கு தண்டனை கொடுத்து ஜெயில போட்டாங்க. வாழணும்னு ஆசைப்பட்ட நாங்க இப்ப பிரிஞ்சு கிடக்கிறோம். இனிமே எங்க வாழ்க்கை இப்படிதானா? போதாததுக்கு அவருக்கு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு வீட்ல எல்லாருமே திட்டுறாங்க. என் மேல என்ன தப்பு? நான் நல்ல தானே பண்ணேன். மேடம், நீங்க? என் பேர் கவிதா. சாரு அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல நான் நர்ஸா வேலை பாக்குறேன். அன்னைக்கு நான் உங்களை அங்க பார்த்தேன். ஏன் மேடம் அலறீங்க? சாருவை நினைச்சு அலறீங்களா? இல்ல, என் ஹஸ்பண்ட் நினைச்சு அழறேன். சாரு இறந்து போனதுக்காக அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதான் கடவுள் கிட்ட அழுது வேண்டிட்டு இருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் வேணும்னே சுடல, அவளா வந்து குண்டடிப்பட்டு செத்து போயிட்டா. அத நம்பி கோர்ட் அவரை கொலை செஞ்சுட்டாருன்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. என் வாழ்க்கையே போயிடுச்சு. கொலையா? சாருமதி செத்திருந்தா தானே அது கொலையாகும். என்ன சொல்றீங்க? சாரு செத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன். சாரு சாரு சாகலையா? அப்படிதான் எனக்கு தோணுது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சாரு இறந்துட்டதா டாக்டர் உங்ககிட்ட சொன்னப்ப அவ உயிரோட தான் இருந்தா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா மேடம்?
சாருக்கு எப்படி இருக்கா டாக்டர்? ஒன்னும் ஆபத்து இல்லையே. நான் இவ்வளவு போராடி பார்த்துட்டேன், பட் என்னால் காப்பாற்ற முடியல. சாரு இறந்துட்டாங்க. டாக்டர் ஏன் இப்படி போய் சொல்றாரு? டாக்டர், சாருமதி பல்ஸ் நல்லா தான் இருக்கு, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. ஆனா வெளியில போய் அவங்க ரிலேஷன் கிட்ட அவங்க இறந்துட்டதா சொல்றீங்க. அங்க பாருங்க டாக்டர், அவங்க பல்ஸ் நல்லா தான் இருக்கு. நீ எனக்கு சொல்லி தரியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாயை முடிச்சு உன் வேலையை மட்டும் பாரு. சாரு சாகலையா? என்னால நம்பவே முடியலையே. அப்படின்னா இப்ப சாரு உயிரோட தான் இருக்காளா? அப்போ அந்த நேரத்துல சாருவை ஸ்ட்ரக்சர்ல தள்ளிட்டு போறப்போ அவளுக்கு உயிர் இருந்துச்சா? இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்கா? அந்த டாக்டர் ஏன் அப்படி சொல்லணும்? ஏங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது தெரியல மேடம். ஆனா எங்க டாக்டர் பணத்தாசை பிடிச்சவரு. காசுக்காக எந்த தப்பு வேணாலும் செய்வாரு. நீங்க உங்க ஹஸ்பண்ட நினைச்சு அழுதுகிட்டு இருந்தீங்களா? அதான் மனசு கேட்காம சொன்னேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கிளம்புறேன் மேடம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஏங்க, என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். 1 செகண்ட் மேடம். சொல்லுங்க. இதான் என் நம்பர். சரிங்க மேடம், நான் வரேன். சரி. கடவுளே, உன்னை பார்க்க வந்ததுக்கு எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கேன். ரொம்ப நன்றிமா. சாரு சாகலனா அப்போ செய்யாத கொலைக்கு அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரா? ஐயோ கடவுளே. என்ன சொல்ற? சாரு உயிரோட இருக்காளா? நல்லா விசாரிச்சிங்களா மேடம்? இது உண்மைதானா? உண்மையா தாங்க இருக்கும். ஆனா நிச்சயமா அந்த நர்ஸோட கண்ணில் போய் இல்லை. சாருக்கு உயிர் இருக்குன்னு கவிதா சொல்லியும் கூட டாக்டர் அதை மறைச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சதி நடந்திருக்குல்ல. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அகிலன் தான் இருக்கணும். என்னால இதை நம்பவே முடியல ஆதிரா. ஏன் உயிரோட இருக்கிறவள செத்துட்டதா சொல்லணும்? என்ன காரணம்? எதுக்கு இந்த சதி? சாரு உயிரோட இருந்தா என் புருஷன் இந்த கேஸ்ல இருந்து மீண்டு சீக்கிரமா வெளியில வந்துருவாருல்லம்மா. அதுவே சதி பண்ணி அவ செத்துட்டதா சொன்னா அந்த கொலை கேஸா மாறி அவரு வெளியவே வர முடியாதுல்ல. அதான் காரணம். அவர் மேல கொலை பழிய போட்டு அவரை காலம் பூரா ஜெயில தள்ளுறதுக்கான நடந்த பிளான் தாமா இது. அரசன், அந்த அகிலனை பிடிச்சி விசாரிப்பீங்களா? மேடம் அவசரப்பட வேண்டாம். இந்த தகவல் உண்மையா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா சாருவோட பிணத்தை தான் எரிச்சிட்டாங்களே, அது எப்படி? வேற ஒரு பொணத்தை கூட மாத்தி எரிச்சிருக்கலாம்ல. அந்த அகிலன் அப்படிப்பட்ட ஆள் தான். ஏற்கனவே அவன் ஒரு கிரிமினல். இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம். என்னையும் அவரையும் பழி வாங்கறதுக்காக சாருவும் அகிலனை எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. புரியுது மேடம். ஆனா டாக்டர், போலீஸ், அரசாங்கம்னு மொத்தத்தையும் அகிலனால ஏமாத்திருக்க முடியுமா? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் விஷயம் லீக் ஆயிடுமே. இதனால அகிலனுக்கு என்ன லாபம்னு மட்டும் யோசிங்க. மித்ததெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும். அரசன், சாரு உயிரோட இருக்காளான்னு நீங்க ஒரு வாட்டி விசாரிங்கல்ல. நிச்சயமா மேடம். ஆனா அபிஷியலா செய்ய முடியாது. நான் தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறேன். நான் வரேன் மேடம். வா. பாவமா, செய்யாத குற்றத்துக்கு அவரோட வேலை போய் தண்டனை கிடைச்சு அவமானப்பட்டு கோணி குறுகி ஜெயில நிக்கிறாரு. அத தம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. விட ஆதிரா, ஒருவேளை நர்ஸ் சொன்ன தகவல் உண்மையா இருந்தா நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துடும்ல.
நீங்க சொல்றதும் உண்மைதாம்மா. அம்மா, ஜெயிலுக்கு போய் அவரை பார்த்துட்டு வரலாமா? சரி வா. உங்களை இப்படி பார்க்கறதுக்கு நான் செத்துருக்கலாமே. ஆதிரா, என்ன பேசுற நீ? நம்மளை விட திருமாறனுக்கு தான் வலி அதிகம். நாமளே உணர்ச்சி வசப்பட்டா அவன் மனசு விட்டுற மாட்டானா? திருமாறா, உன் உடம்பும் முகமும் வாடி போயிடுச்சு. எல்லாம் விதி. ஆதிரா, எப்படி இருக்க? என்னால நல்லா இருக்க முடியுமாங்க? உங்களை விட்டு எனக்கு ஏதுங்க வாழ்க்கை? நீங்க டியூட்டி முடிஞ்சு நைட்டு வர்றதுக்குள்ள எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு 4 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க. ஆனா இப்பவும் நான் ஃபோன் பண்றேங்க. ஆனா எடுக்கிறதுக்கு தான் நீங்க இல்ல. ஆதிரா, இப்பவே அழுது தீர்த்துற. இனி அழறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு அழுதாலும் நான் வெளியில வர முடியாது. என் கதை இந்த ஜெயிலையும் முடிஞ்சிடும். ஆதிரா, உன்னை பார்த்தா எனக்கு வாழணுங்கிற ஆசை வருது. அந்த ஆசையோட செல்லுக்குள்ள போனா இன்னும் நரகமாயிடும். அதனால நீங்க எடுத்து போயிடு. ஐயோ, இல்ல, நம்ம வாழலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமா திருமாறா, அத சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம். நீ அதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னதுமா? சாரு இன்னும் உயிரோட இருக்காளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க. சாரு சாரு உசுரோட இருக்காளா? என்ன ஆதிரா, அது உண்மையா? உண்மையா இருக்கணும் தாங்க நானும் வேண்டிக்கிறேன். சாருவை அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் என்கிட்ட வந்து நம்ப முடியல ஆதிரா, இப்படி எல்லாம் நடக்குமா? அந்த அகிலன்னு சாரு மட்டும் தாங்க இதை நடத்துவாங்க. அவங்க கிரிமினல்ஸ் தானே. உங்களையே கொல்ல பார்த்த அந்த படுபாவிங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் தாங்க. ஆமா திருமாறா, அவங்க கல்யாணம் வெளியே தெரிஞ்சிருச்சு. கோர்ட் ஈஸியா டைவர்ஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் சாரு உன் வாழ்க்கையில நுழையவே முடியாது. அதான் தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகட்டும்னு தான் செத்ததா நடிச்சு உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள என் மேல அவளுக்கு அப்படி என்ன வன்மம்? தப்பெல்லாம் அவ செஞ்சுட்டு என்ன எதுக்குமா டார்ச்சர் பண்றா? கோபப்படாத திருமாறா, நீ தாலி கட்டினது ஒரு பொம்பளைக்கு இல்ல, ஆசா பாசம் இல்லாத ஒரு மிருகத்துக்கு. அந்த பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஒருவேளை சாரு உசுரோட இருந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தான் இங்க மாட்டிக்கிட்டேனே. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை அரசன் கிட்ட சொன்னோம். அவர் விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா நமக்கு நல்ல தீர்வா கிடைக்குங்க. நீங்க வெளியில வந்துருவீங்க. நான் நிச்சயமா உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. ஆதிரா, எனக்காக நீ ரொம்ப சிரமப்படுற.
உங்களுக்காக இதை விட 1000 மடங்கு கஷ்டப்படுவாங்க. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆதிரா. ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் செய்யறது உதவிலாம் இல்ல. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்னோட பாதி உயிரை திருப்பி எடுக்கிற போராட்டம். நீங்க இங்க இருக்கிற நிலைமை என்னால தானே வந்துச்சு. என்னங்க எங்க பாருங்க, இந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன். இல்லனா இந்த ஜெயில் வாசல்ல என்னோட உசுரை விட்டுருவேன். இது சத்தியம்.